நான் சொல்றேன் அந்த பாயிண்ட் சொல்லு. இங்க ஸோ ஹாய் கேஸ், ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம் எனக்கு மறுபடியும் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிது. ஸோ அதான் எக்மோர் மியூசியம்க்கு வந்திருக்கோம். ஸோ டிக்கெட் ப்ரைஸ்லாம் மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வந்துட்டு நான் 7 இயர்ஸ் முன்னாடி வந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. வில் அப்டேட் த டிக்கெட் ப்ரைஸ் அண்ட் எவ்ரி திங். எக்ஸ்ப்ளோர். டிக்கெட் எடுத்தாச்சு. ஸோ அங்கே போகிறதுக்கு 25, இப்போ 50 இருக்குது டிக்கெட். ஸோ டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அங்கே 4 மெம்பர்ஸ் வந்துருக்கோம். ஸோ 50 rupees டிக்கெட். ஸோ இங்கே டைமிங் பார்த்தீங்கன்னா 9:30 to 4:30 PM போட்டிருக்கு. ஆனால் ஒரு ஃபண்ட் என்ன பார்த்தீங்கன்னா 500 கொடுத்தோம். ஸோ 4 டிக்கெட், ஒரு டிக்கெட் எவ்வளோ 50. ஸோ 4 டிக்கெட்னா எவ்வளோ 200. அவங்க சேஞ்ச் கொடுத்து எவ்வளோ பாருங்க, 400 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், லாயலாக போயிட்டு காசு ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இப்போ தான் வந்தோம் நாங்கள் உள்ள. சும்மா ஒரு சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட்டு. அதான் இங்கே ஆவின் பார்லர் தான், இதுவும் கவர்மெண்ட் நடத்துகிறது தான். ஸோ ரோஸ் மில்க், பாதாம் மில்க் இருக்குது. குடிச்சு நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏஷியன்ஸ் பெயிண்டிங்ஸ்லாம் பாருங்க இங்கே. ஸோ எல்லாமே பார்க்க ஒரு நல்ல வைப்பாக தருது உள்ள. எடுக்கணும், என்ன ஃபோட்டோ வேணும் உங்களுக்கு? ஃபோட்டோ வேணுமா அவருக்கு? எவ்வளோ இடம் இருக்குது, ஃபோட்டோ எடுக்க இடம் இல்லை. ஸோ இது கொலோனியல் பீரியடில் கட்டினது, விச் மீன்ஸ் பிரிட்டிஷ் பீரியடில் கட்டினது இந்த பில்டிங் எல்லாமே. ஸோ நீங்கள் அந்த பக்கம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிரிட்டிஷ் அவங்க ரூலிங்கில் கட்டின இந்த பில்டிங் எல்லாமே. அண்ட் நீங்கள் ஃபுல்லாக ஸ்பேசியஸாக க்ரீனரியாக இருக்குது. நீங்கள் ஆம்பியன்ஸ் பார்க்குறதுக்கு ஷாப்பு, டீ ஷாப்பு, 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் போகிறீங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள், யூ கேன் ஃபீல் த ரியல் ஏஷியன் ஆம்பியன்ஸ். ஸோ வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா 9:30 AM to 4 PM. ஓகேவா? ஸோ பார்க்கிங் ரேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சைக்கிளுக்கு 2 rupees, மோட்டர் வெஹிக்கிளுக்கு 3 rupees. ஹார்லி கணக்கெலாம் கிடையாதுங்க. நீங்கள் உங்கள் என்ட்ரி அப்போ நீங்கள் காசு கொடுத்தா போதும். இங்கே பாருங்க கைஸ். ஸோ ஆல்மோஸ்ட் 12 feet இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே தான் ஜுராசிக் வேர்ல்டு எடுக்கிறாங்க போல நிறைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே. இது வந்து எக்மோர் மியூசியம். உள்ள சில விஷயம்லாம் கவர் பண்ணோம் சில்ட்ரன்ஸ் மியூசியமில். பட் அவங்க வீடியோ எடுக்க விடல எங்களை. ஸோ பட் இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் எடுத்திருக்கோம் அந்த கிளிப்ஸ்லாம் போடுறதுல. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பப்ளிக் லைப்ரரி உள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இதுதான் இந்த பில்டிங். ஸோ இந்த ரிப்பன் பில்டிங்கு, சென்னை சென்ட்ரலு, இது எக்மோரு எல்லாமே ஒரே டைமில் கட்டினது. ஓல்டன் டேஸ் பில்டிங் இது. ஸோ சின்ஸ் 1845 இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டென்மார்க் அவங்க கட்டினது சின்ஸ் 1845. ஐ ரிப்பீட், 1845. (1762) இயர். இந்த பில்டிங் அப்பப்போ ரீனோவேட் பண்ணுவாங்க. ஸோ தட் தான் இது மெயின்டைனாக இருக்குது, இல்லைனா இருக்காது. ஸோ இங்கே நிறைய அனிமல்ஸோட ஸ்கல்லு அண்ட் அதை அவங்களோட ஜா பாட்டை. இது வந்து வேலோட ஜா. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கு ஸ்பெர்ம் வேல் ஆர் சாச்சுலேட். பயாலஜிக்கல் பேர் வந்து ஃபிஸ்டர் மேக்ரோஃபெலஸ், ஸ்கல் அண்ட் லோவர் ஜா. இங்கே பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட்டோட ட்ரங்க்கு. ஸோ அதெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ இது இந்தியன் எலிஃபெண்ட்டு. யூ கேன் see that. ஸோ இந்த டஸ்க்லாம் இப்போ ரொம்ப காஸ்ட்லி. அங்கே பாருங்கள், அதெல்லாம் பூச்சி சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ ஸ்டில் ஒரிஜினல் போன் தான். அண்ட் ஹியர் சாம்பார் டீர். இது எல்லாமே ஸ்கல்ஸ் வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே. ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து இந்த சாம்பார் சொல்லுவாங்க. ரஷ்யன் பேர் வந்து ரூசா யூனிகாலர் சொல்லுவாங்க. ஸோ இங்கே இப்போ புதுசாக எக்ஸிபிஷன்லாம் போகிறாங்க. நம்ம ட்ரேட் சென்டரில் போகிற மாதிரி இங்கேயோ இப்போ எக்ஸிபிஷன்லாம் போடுறாங்க. ஸோ இப்போது கலர் சன்டேன்னு ஒரு எக்ஸிபிஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான ஆக்சசரிஸ் அது எல்லாமே உங்களுக்கு இங்கே கிடைக்கும். இது கூட காட்டுறோம் உள்ளே போயிட்டு. நாங்கள் நீங்கள் வெளியே பார்த்தீங்கன்னா தெரியும், மேட்டு, செராமிக்கில் யூஸ் பண்ணுற இது. அதே மாதிரி இந்த ஆப்போசிட்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா July 12, 13 and 26 and 27 வந்துட்டு மேஜிக் ஷோ.
எப்படி இந்த ஜம்போ சர்க்கஸ் பாம்பே சர்க்கஸ்லாம் பண்ணுவாங்கல்ல இந்த பாரிஸில், ஸோ அந்த மாதிரி இப்போ இங்கே நடத்துகிறாங்க. ஸோ இது வந்து 10 வருஷம் கழிச்சு வந்திருக்கு. ஸோ மார்க் தட். 11th செஞ்சுரியில் இருந்த ஸ்டாச்சு அதெல்லாம். ஓகே ஓகே. ஆனால் உனக்கு எப்படி தெரியும் 11th செஞ்சுரி? புரியல. உனக்கு எப்படி தெரியும் 11th செஞ்சுரின்னு? அதான் போட்டிருக்கேன். போட்டோ இது போட்டாலும் நம்பிடுவியா நீ? என்னம்மா? ஓகே விடு.